ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகன் ஆணையிட்ட பிறகு இந்த உலகத்தில் யாருக்கும் கஷ்டம் வருமா என்ன? இப்போதே உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆணையை, கட்டளையை, உத்தரவை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். நான் சொல்கிறத நீ உத்தரவு நினச்சிக்கிட்டாலும் சரி, அல்லது சத்திய வாக்கு நினச்சாலும் சரி, அல்லது என் அன்பு கட்டளை நினச்சாலும் சரி, கண்டிப்பாக நீ தேடிக்கிட்டு இருந்த அதிர்ஷ்டம் இப்போ தானா உன்னை தேடி வரும் என நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். என் செல்ல பிள்ளையான நீ ஒருபோதும் தோத்து விழுந்துவிட நான் விட்டுட மாட்டேன். எப்போதும் எல்லா வகையிலும் உன்னை ஜெயிக்க வைக்கணும்னு தானே நான் இங்கே துடிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போதே உன் கண்ணீரையும் கவலைகளையும் போக்கி உன்னை வலிமையாக்கி ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன். எல்லா கஷ்டமான காலங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்வில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும் என் செல்வமே. விதி வலியதுன்னு இந்த உலகத்தில் உள்ளவங்க சொன்னாலும் உண்மையிலேயே என் கருணை இருந்ததுன்னா யாருடைய விதியையும் மாற்றி அவர்கள் நல்லபடியாக வாழ முடியும். உன் வாழ்க்கையிலையும் இப்போது எத்தனையோ தடையும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் என் அருளால் அனைத்தையும் நான் சரி செய்ய தான் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ கேட்ட அதிர்ஷ்டத்தை, நீ கேட்ட அழகான வாழ்க்கையை இப்போது உன் கைகளில் நான் ஒப்படைக்க போகிறேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் நான் உனக்கு துணையாக நிற்பேன் என் செல்வமே. எந்த விதத்திலும் நீ துன்பத்தை தனியாக சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீயும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களும் ஏன் பாதுகாப்பில் பத்திரமா இருக்கீங்கன்றதை நம்பி அமைதியோடு இரு. என்னை சரணாகதி அடைஞ்ச உனக்கு எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வீட்டு கதவை தட்டுகிற ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை காயப்படுத்த அல்ல, உன்னை வளர்த்து வலிமையாக்கத்தான் வருகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் நீ பயப்படக்கூடாது. ஏன்னா உனக்கான சோதனைகளையெல்லாம் வேதனைகளையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் உன் வாழ்க்கையில் நான் மாற்றத்தை கொடுப்பேன். உனக்கேற்ற சரியான வாய்ப்புகளை உன் வாசலில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்வமே. நீ எப்போவுமே மன உறுதியோடு இரு. உன் முயற்சிகளை அனைத்தையும் இந்த முருகன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீயும் என்னுடைய கண்காணிப்பில் தான் இருக்க. அதனால் நம்பிக்கையை கைவிற்றாத. என் அருளால் உன் வாழ்க்கை பாதையை ஒளியால் நிரப்பி உன் உழைப்பை வெற்றியாக மலரச் செய்வேன். கையில் காசு பணம் இருந்தாதான் வறுமை இல்லைன்னு கிடையாது. வறுமை என்பது கையில் காசு பணம் இல்லாத நிலை கிடையாது என் செல்வமே. எந்த மனுஷன் மனசில் நம்பிக்கை இல்லையோ அவன்தான் வறுமையில் இருக்கான்னு அர்த்தம். மனசில் மட்டும் நம்பிக்கை இருந்ததுன்னா, கைகளிலும் செயல்களிலும் முயற்சி இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய வறுமையையும் மாற்றி செல்வ செழிப்பாக வாழ முடியும் என்பதுதானே உண்மை. நீ நம்பிக்கையோட தைரியத்தோட வாழக்கூடிய என் பிள்ளை. அப்படிப்பட்ட உன்னை ஒருபோதும் தோத்து போக நான் விடமாட்டேன். உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நான் கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். உன் முகத்தில் சாந்தமும் நெஞ்சில் ஒளியும் நிம்மதியும் இருக்கும்படி இந்த முருகன் அருள் செய்ய போகிறேன். உன்னை சோதித்து வலிமையாக்கி உயர்வதற்காக நான் இதுவரைக்கும் பல விஷயங்களை செஞ்சிட்டேன். நீயும் எல்லாத்தையும் தைரியமாக கடந்து வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்க. கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறி உன் உள்ளத்தில் ஒளி பிறக்கும். காசு பணம் இல்லையே, கடன் கஷ்டம் இருக்கேன்னு கவலைப்படாத. என் அருள் உனக்கு இருக்கும்போது இது எல்லாத்தையும் மீண்டும் உன்னால் சம்பாதிக்கவும் சேர்க்கவும் முடியும். வெறுப்பை வளர்த்துக்கிட்டு கோபத்தை வளர்த்துக்கிட்டு மன அமைதியிலிருந்து தவிக்காதே. எப்போதும் என் செல்ல பிள்ளையான நீ அமைதியாக இரு. வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சிங்கிறது உன் கைகளில் தான் இருக்குது. நீ தான் மகிழ்ச்சியோடு உன்னை வச்சுக்கணும் என் செல்வமே. நீ தவறவிட்ட விஷயங்களுக்கும் நீ இழந்த விஷயங்களுக்கும் யாரையும் குறை சொல்லாதே. உன் வாழ்க்கைக்கான பாடத்தை கற்றுக் கொடுக்க இந்த முருகன் காத்திருக்கும் போது நீ கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினச்சி வருத்தப்பட வேணாம். உன் எதிர்காலத்தை நீ நம்பிக்கையோட நோக்கு. நிகழ்காலம் தானாகவே உனக்கான நிம்மதியை கொடுத்துடும். வாழ்க்கை என்பதே உறுதி இல்லாத பயணம் அல்லவா? இதில் கோபமோ பிரிவோ வெறுப்போ உனக்கு வேண்டாம். நீ எப்போதும் மன அமைதியோடு இரு. காசு பணம் இல்லைனாலும்
மன அமைதி உனக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னால எல்லாத்தையும் சம்பாதிக்கவும் ஜெயிக்கவும் முடியும். வானம்னா வெயில் வரும், மழை பெய்யும், பனி கொட்டும், இருந்தாலும் அதுதானே அதற்கு அழகு. அதே போல வாழ்க்கைனா துன்பம் வரும், துயரம் வரும், இன்பம் வரும், மகிழ்ச்சி வரும், எல்லாமே கலக்கும் போது தானே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுமை பெறும். உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உனக்கு துணையாக இருந்து வழி நடத்தும். என் செல்ல பிள்ளையான உன்னை வழிநடத்தி வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? உன்னை கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கையான ஆளாக மாற்ற கற்றுக்கோ. விட்டு கொடுக்குறவங்க யாரும் பலவீனர்கள் கிடையாது. சொல்லப்போனால் விட்டு கொடுக்குறவன் கெட்டு போக மாட்டான். ஓ நல்ல குணத்துக்கும் அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் கண்டிப்பாக நீ ஜெயிச்சு வாழுவாய் என் செல்வமே. எந்த பிரச்சனை வந்தாலும் அதையே யோசித்து மனசை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. அதை சம்பந்தப்பட்டவர்களிடம் நேரடியாக பேசிவிடு. அவங்க புரிஞ்சு காட்டி மட்டும் அவங்கள விட்டு விலகி நிற்க பழகு. கெட்ட மனசு உள்ளவங்க கிட்ட இருந்து விலகி நிற்கிறது ஒன்றும் தப்பில்லை அல்லவா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு பதிலடி கொடுக்க நினைக்காதே. அதுக்கு பதிலாக பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடு. உன் மனம் கோபத்தால் அல்ல, கருணையால் வழி நடத்தப்படட்டும். நீ நினைப்பது போல எல்லாருமே வேலை செய்யணும், நீ நினைத்ததே எல்லாரும் செய்யணும், அதே மாதிரி பேசணும்னு நீ எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கான காரணத்தோடு தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்காங்க. அவங்க எண்ணமும் நோக்கமும் உணர்ச்சியும் வேறு வேறாக இருக்கும்போது, இந்த உலகம் வேறுபட்டதாக இருக்கும்போது நீ நினைக்கிற மாதிரி எப்படி மற்றவங்க இருப்பாங்க? நீ நினைக்கிறத முதல்ல உன் மனசு கேட்குதா? நீ சொல்கிறத உன் மனசு கேட்டு செயல்படுதான்னு யோசி. அதனால் நீ எதிர்பார்க்கறது போல மற்றவங்க இருக்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முயற்சி செய். வாழ்க்கைங்கிறது தோல்விகளாலும் வெற்றிகளாலும் எதிர்பாராத உறவுகளாலும் நிறைஞ்ச ஒரு பயணம்தான். நீ எப்போது எந்த விஷயத்தில் தோத்து போனதா நினச்சிக்கிட்டு இருக்கியோ அப்போதிலிருந்து நான் உன் கூட தோளுக்கு தோளாக துணையாக நின்றுக்கிட்டு தான் இருக்கேன். நீ வெற்றி பெற்றால் கைத்தட்டுகிற இந்த உலகம் தோத்து போகும்போது உன்னை விட்டு அவசரமாக ஓடி விலகி போவாங்க. ஆனால் இந்த முருகன் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு ஆதரவாக இருந்து அன்பை கொடுப்பேனே தவிர ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். உண்மையான நல்ல விஷயங்களை, நீ எதிர்பார்க்குற ஆசைகளை, விருப்பங்களை உனக்காக நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. வாழ்க்கைங்கிற சொர்க்கத்தை நீ முழுமையாக அனுபவிக்க முயற்சி செய். தேவையற்ற குழப்பமும் சோர்வுகளும் பயமும் உனக்கு வரவே கூடாது. உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் இப்போதே உன்னை பரிபூரணமாக ஆசீர்வதிக்கிறேன். நீ எப்போதும் வலிமையாக நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான சந்தோஷமும் செல்வமும் உன்னோட வந்து சேரும். நீ எல்லாத்தையும் இழந்ததாக நினச்சி கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்க. ஆனால் காலி பாத்திரத்தில் தானே முதல்ல எதையாவது போட்டு நிரப்பி வைப்பாங்க. அதே போல் எல்லாவற்றையும் இழந்ததாக நினச்சிக்கிட்டு இருக்க உனக்காகவே நான் இப்போது நிறைய விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். நீ இழந்தது எதுவும் வீணாக போகாது. அது கண்டிப்பாக பல மடங்காக உனக்காக திரும்ப உன்னை தேடி வரும். என் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும்படி செய்ய போகிறேன். நீ எப்போதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இந்த முருகன் உனக்காகவே உன் வாழ்க்கையில் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ மகிழ்ச்சியை எதிர்பார்ப்பதும் மன நிம்மதியோடு வாழ ஆசைப்படுறதும் எனக்கு தெரியும். இந்த முருகனின் அருளால் நீ கேட்டதெல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் செல்வமே. இந்த உலகத்தில் மன்னிக்க முடியாத தவறுகளோ அல்லது மறக்கவே முடியாத விஷயங்களோ எதுவுமே இல்லை. நீ தான் தேவையற்ற விஷயங்களை மறக்கவும் மன்னிக்கவும் தயாராக இருக்கணும். அடுத்தவங்க அப்படி செஞ்சிட்டாங்க இப்படி செஞ்சிட்டாங்கன்னு யோசிச்சு உன் மனசை நீ காயப்படுத்திக்கிறதுக்கு பதிலாக அதை மறப்பதும் மன்னிப்பதும் நல்லதல்லவா? உன் மன வலியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் உன்னை விடுவிக்கக்கூடிய ஆள் நீ மட்டும்தான். நீ மனசு வச்சினா கண்டிப்பாக உன்னுடைய மனவேதனைகளிலிருந்து உன்னால் விடுபட முடியும். அடுத்தவங்க வந்து உன் உள்ளத்துக்கு ஆறுதல் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காம நீயாகவே உனக்கு தைரியமும் ஆறுதலும் சொல்லிக்கிட்டு உன் துயரங்களை கடந்து வர தயாராகு. என் அருளால் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிக்கிறேன். இனிமே உன் வாழ்க்கை இனிமையாக மாறும்படியும் உனக்கு ஒரு புது ஒளியும் புத்துணர்ச்சியும் வரும்படியும் இந்த முருகன் நான் செய்ய போகிறேன்.
நீ செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும், உன் வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருந்தாலும், நீ தொடர்ந்து முயற்சி மனசார செய்யும்போது அதுக்கு உரிய பலனை இந்த முருகன் இரட்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன் என் செல்வமே. நீ என்ன முயற்சி செஞ்சாலும் எப்போதுமே நான் உனக்கு துணையாக தான் இருப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் உன்னை யார்கிட்டையும் போய் கையேந்த விட மாட்டேன். என் நிழலில் வாழும் என் அன்பு பிள்ளையான உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். உன் வழியில் வரக்கூடிய தடைகள் எதுவும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தர நான் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் உன்னை மேலே உயர்த்த வேண்டியது, உன் வாழ்க்கைக்கான உயர்வை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் அமைதியும் நிறைவும் உண்டாகும் என் செல்வமே. நீ எப்போதும் எதற்காகவும் வருத்தப்படாத. யார் உன்னை கைவிட்டாலும் இந்த முருகன் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் கையை பிடித்து கொண்டு நடக்கும் உனக்கு என் அருளால எல்லா சந்தோஷங்களும் வந்து சேரப்போகுது. இந்த நாளே உனக்கான சிறப்பான நாளாக அமையப்போகுது. இனி எந்த பயமும் குழப்பமும் உன் மனசில் இருக்கவே கூடாது. நீ செய்யும் காரியங்களை எல்லாம் என் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டு நிம்மதியோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. என் அருளாசிகள் மூலமாக உனக்கான காரியங்களிலும் விஷயங்களிலும் செயல்களிலும் கூட வெற்றி உண்டாகும்படி நான் செய்கிறேன். யார் உன்னை பற்றி பேசினாலும் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். ஏன்னா யாருடைய வார்த்தைகளும் எந்த விதத்திலும் உன்னை பாதிக்க நான் விடமாட்டேன். உன்னுடைய வார்த்தைகள் கூட உன் வாழ்வின் உயர்வுக்கான சாட்சி மட்டுமே. கண்டிப்பா நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை இந்த முருகன் உன் வாழ்க்கையில் நடத்தி முடிப்பேன். என் அருளால நீ ஜொலிக்க போகிறாய் என் செல்வமே. எப்போவுமே உன் மனசு நிம்மதியை தான் தேடுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த நிம்மதி உன்னை விட்டு வெளியில் இல்லை, உன் மனசுக்குள்ளே உன் உள்ளத்தில் தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன் கர்ம வினைகள் தீரணும்னா நீ தான் எல்லாத்தையும் பொறுமையாக கையாள கற்றுக்கணும். பொறுமையும் மன உறுதியும் உனக்குள் இருக்கும்போது நீ கண்டிப்பாக தோற்று போக மாட்டாய் என் செல்வமே. இப்போது குழப்பமாக இருக்கும் உன் மனதை தெளிவுபடுத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நான் நிச்சயமாக பெற்றுத் தருவேன்.